ஃபஸ்ட்டு ஆர்ட்ரு நான் இதே ராப்பிடோ ஓட்டியிருக்கேன். எனக்கு இதான் வந்து ஒரு ஆர்டரே இவ்வளோ அமௌண்ட் கிடச்சிருக்கு. 603 ரூபா, பெரிய அமௌண்ட்டு. 603. ஓகே, தேங்க்யூ. ஹலோ நண்பர்களே, வெல்கம் டு மை சேனல். விக்கி விஜி விலாக். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்க நம்புகிறேன். இப்போ நம்ம வந்து அதிகாலை கரெக்டாக வந்து மார்னிங் வந்து 3:38 ஆகுது கரெக்டாக பார்த்துங்க. இப்போ வந்து நம்ம வந்து ரேப்பிடோ ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். சரி, மார்னிங் ஓட்டலாம். அதோட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குது, எத்தனை ஆர்டர் எடுக்க முடியும் மார்னிங், ஸோ ஒரு விலாகை க்ரியேட் பண்ணி போகலான்னு தான். இப்போ டைம் பார்த்தா கரெக்டாக 3 சொன்னால கரெக்டாக நம்ம ஆன் பண்ணிப்போம். ஆன் பண்ணியாச்சு கரெக்டாக நம்ம டைம் ஆன் பண்ணிட்டோம். 3:30 மணிக்கு ஆன் பண்ணிக்கிறோம். எத்தனை ஆர்டர் எடுப்போம், எப்படி இருக்குது இதோட மார்னிங் ஓட்டுற எக்ஸ்பீரியன்ஸு, அதை பற்றி நீங்கள் இந்த ஃபுல் விலாகை பாருங்கள். சும்மா சரி ஓட்டலாம். காலையிலே மழை, சரியான மழை. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம வந்து ரேப்பிடோ ஸ்டார்ட் பண்ணிட்டோம், ஆன் பண்ணிட்டோம். அப்படியே நம்ம அப்படியே பெட்ரோல் பங்கு போயிட்டு பெட்ரோல் போட்டு அப்படியே விலாக் பண்ணின்னு போகலாம். ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ், வாங்க போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், அதெல்லாம் கரெக்டாக டைம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக 3:30 மணி ஆகுது. கிளம்பிட்டோம் வீட்டை விட்டு. வாங்க போயிட்டு ஆர்டர் எதுனா வருதான்னு பார்ப்போம். ஆர்டரு ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம பெட்ரோல் பங்க் வந்துட்டோம். பெட்ரோல் ஒரு 100 ருபீஸ் பெட்ரோல் போட்டுக்கலாம். 100 ரூபாய்க்கு. 100 ரூபாய்க்குண்ணா கேஷா? கேஷ் இல்லையாண்ணா? கொஞ்சம் எந்த கொடுங்க. இல்லையா? மிட் நைட்னால ஜிபே அலோடு இல்லை, கேஷ் மட்டும் தான் அலோடு சொன்னாங்க. நம்ம பெட்ரோல் வந்து 100 ருபீஸ் போட்டுக்கணும். மறுபடியும் அகைன் ஒரு 50 ருபீஸ் போட்டிருக்கேன். டோட்டலாக நம்ம வந்து 150 போட்டு இருக்கோம் பெட்ரோலு. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம வந்து பெட்ரோல் பங்க்லேருந்து பெட்ரோல் போட்டு கிளம்பிட்டோம் 100 ரூபாய்க்கு. இப்போ நமக்கு வந்து ஃபஸ்ட் ஆர்டர் கிடச்சிருக்கு. இங்கேருந்து மீனம்பாக்கம் ஏர்போர்ட் போகணுமா, ஏர்போர்ட்டு. வாங்க போய்ட்டு பிக்கப் பண்ண போகலாம். ஃபஸ்ட் ஆர்டர் கிடச்சிருக்கு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம போய்ட்டு பிக்கப் பண்ண போகலாம். வாங்க. கரெக்டாக 1.5 கிலோமீட்ரு. நம்ம பெட்ரோல் போய் பெட்ரோல் போட்டணும். சரி, இப்போ வந்து ஃபஸ்ட் ஆர்டர் கிடச்சிருக்கு. கரெக்டாக மழை வேறு வந்திருக்கு. கரெக்டாக 2 மணிக்கு வந்தது ஃப்ரெண்ட்ஸ் மழை. 2 மணிக்கு மழை வந்தது. சரி, ஒரு ரேப்பிடோ ஓட்ட முடியாதுன்னு நினச்சேன். சரி மழை வரல. இப்போதைக்கு மழை வராத வரைக்கும் நல்லது. மேகமூட்டம் கொஞ்சம் கிளியராக தான் இருக்குது. மழை வராது, பட் பார்க்கலாம் மழை வருதா இல்லையான்னு. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம கிட்ட வந்துட்டோம். பிக்கப் பண்ணுற லொக்கேஷன் கிட்ட ஜஸ்ட் ஒரு 70 மீட்டர், அவ்வளோதான். அவங்களுக்கு நம்ம கால் பண்ணுவோம். ஹலோக்கா, ராபிடோக்கா? ஓகேக்கா, வந்துட்டேங்க. வெளியே தான் இருக்கேன். ஓகே, வாங்க. அது இருக்காங்க. சார்ஜ் உங்களுக்கு ஆச்சு ஆட்டலையா? இல்லை, அதில் எவ்வளோ கலந்து கொடுங்க, அவ்வளோதான். ஓடிபிக்கா? ஓடிபி 7360. உட்காருங்க. போகலாமா? ஓகேக்கா. இப்போ நம்ம பிக்கப் பண்ணியாச்சு. வாங்க அப்படி நம்ம ட்ரைவ் பண்ணினே போகலாம். இப்போ வந்து ஃபஸ்ட் ஆர்டர் பிக்கப் பண்ணியாச்சு. நம்ம வந்து வாங்க ட்ரைவ் பண்ணினே பேசினே போவோம். இங்கெல்லாம் நைட்டில் ஓட்டும் போதெல்லாம் செம்மையாக இருந்தது. அப்படியே ஃபுல்லாக சுற்றி இருட்டாக, அங்கங்கே லைட்டு கொஞ்சம் எப்படி சொல்கிறது, செம்மையாக இருந்தது ஃப்ரெண்ட்ஸ். அதோட எக்ஸ்பீரியன்ஸ் நைட்டில் ஓட்டுறது. அதுவும் மழை வர மாதிரி இருந்தது. அந்த சரியான சில்லுன்னு இந்த காற்றுலாம் பயங்கரமாக நல்லா இருந்தது நைட்டில் ஓட்டுறது, ரேப்பிடோ ஓட்டுறது. ஒரு லொக்கேஷனில் வரும்போது கொஞ்சம் செம்மையாக இருந்தது. ஒரு சிலமில் ரொம்ப இருட்டாக இருந்தது.
நம்மளால் முடிஞ்ச எதனா ஒரு பார்ட் டைமாக ஏர்ன் பண்ணிக்கின்னு அப்படியே சேவ் பண்ண வேண்டியது தான். நமக்கு ஃப்ரண்ட்டில் ஒரு ட்ரக் போதில்ல, லாரி மாரி, அது ஃபுல்லாக கோழி 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 தான் இருக்குது ஃபுல்லாக ட்ரக்கில் ஃபுல்லாக. ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வண்டலூர் கிட்டே வந்தோன்னே சரியான மழை அதுக்கு முன்னாடியே மழை பெஞ்சிருக்கு போல். ரோடு ஃபுல்லாக செம்ம தண்ணியாக இருந்தது, ஈரமாக இருந்தது. நான் வேறு ஃபோன் வேறு ரெக்கார்ட் பண்ணினே வந்தேன். அதனால் சரி எங்கே ஃபோன் நனைய போதும் கை வச்சுன்னு அப்படியே கொஞ்சம் லைட்டாக மறைச்சேன். அப்புறம் சரி வேலைக்கு ஆகாது, ஃபோனு நனைஞ்சிட போது நான் வந்து ஃபோன் எடுத்து பேக்குள்ளே வச்சுட்டேன். நனைஞ்ச வேலைக்கு ஆகுது. அப்புறம் நம்ம வந்து தாம்பரம் தாண்டின்னு இப்போ நம்ம வந்து மீனம்பாக்கம் கிட்டே வந்துட்டோம், ஏர்போர்ட்டு கிட்டே. ஜஸ்ட்டு ஒரு கொஞ்சம் ஒரு 1 கிலோமீட்டர் தான் இருக்கும். ஃபோர்டிங் ஃபுல்லாக அப்படி இது வந்தால் ஃப்ரெண்ட்ஸ், சரி ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து இப்போ உள்ளே போயிருக்கலாம். ஏர்போர்ட் உள்ள என்ட்ரன்ஸுக்கு உள்ளே போயிட்டோம். இங்கெல்லாம் ஃப்ரெண்ட்ஸ் மழையே வராமல் அப்படியே செமையாக இருக்குது. அந்த வண்டலூர் கண்டிகை கிட்ட தான் சரியான மழை. அப்படி வந்து தாம்பரம்லாம் மழை அவ்வளோ இல்லை. சரி ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ட்ராப் பண்ணுற லொக்கேஷன் கிட்ட வந்துட்டோம். நான் இப்போ 70 மீட்டர் தான். நான் இதான் ஒரு ஃபஸ்ட்டு ஆர்ட்ரு. நான் இதே ராப்பிடாக ஓடிருக்கேன். எனக்கு இதான் வந்து ஒரு ஆர்டரே இவ்வளோ அமௌண்ட் கிடச்சிருக்கு. 603 ரூபா, பெரிய அமௌண்ட்டு. 603. ஓகே, தேங்க்யூ. பே பண்ணியாச்சு. 600 ரூபா, 603 ரூபா கிடச்சிருக்கு. வாங்க நம்ம நெக்ஸ்ட் ஆர்டருக்கு போகலாம். வர சரியான மழை. நண்பர்களே, நான் அப்படியே அங்கேருந்து வண்டலூர் அங்கெல்லாம் ஒரு தூறல் போட்டுருந்தது. மழை வர வந்தது, தூறல் போட்டுச்சு. சரி நானும் மழை வராது, தூரல் மட்டும் போடுது. ஆனால் ஃபுல்லாக மழை வந்து ஃபுல்லாக ரோடு ஃபுல்லாக ஈரமாக தான் இருக்குது. மழை வந்து சரி நான் வந்து அப்படியே பிளாக் பண்ணினே போகிறேன். சரி எதனா மழை வராது பார்த்தா கரெக்டாக வண்டலூர் கிட்டே வந்தோடனே மழை அப்படியே ஸ்பீடாக போய் ஆரம்பிச்சிச்சு மழை. சரி என்ன பண்ணுறது, நான் வீடியோ ஆஃப் பண்ணிட்டு ஃபோனை எடுத்து பேக்குள்ளே போட்டேன். நமக்கு தாம்பரம் கிட்டே வந்தோடனே எடுத்து தாம்பரம் கிட்டலாம் மழையே இல்லை, மழையே வரல தாம்பரத்தில். ரோடே இப்போ பாருங்கள், இங்கே பாருங்கள், ரோடு ஃபுல்லாக அப்படி காஞ்சி போன மாதிரி இருக்குது. காஞ்சி போன மாதிரி இருக்குது. அங்கே அந்த சைடு வண்டலூர் கண்டிகை அந்த சைடெலாம் பார்த்தா மழை வந்திருக்கு. ஃப்ரெண்ட்ஸு, மார்னிங்கே காலையிலே நம்ம ஏர்போர்ட் உள்ளேருந்து நிறைய கேப் போகுது கார்ஸ். மார்னிங்கே அவ்வளோ கார் நிறைய பேர் ஏர்போர்ட் வந்திருப்பாங்க, வந்து பிக்கப் பண்ண போயிருப்பாங்க, ரிட்டர்ன் போவாங்க. காலையில் மார்னிங்கே கேப் ஓட்டுறாங்க. பெரிய விஷயம். அப்படியே வண்டி ஓட்டுன்னு வரும்போது அப்படியே நடுங்குது. வண்டி ஓட்டுன்னு வரும்போது அப்படியே வாயிலாம் அப்படியே நடுங்குது. அந்த குளிருக்கு மழை பெஞ்சதுல குளிர்னால அப்படியே வாயெல்லாம் அப்படியே நடுங்குது. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஃபஸ்ட்டு ஆர்டரு ட்ராப் பண்ணுறோடனே அதுக்கப்புறம் நமக்கு ஆர்டரே கிடைக்கல. வெயிட் பண்ணின்னு இருக்கோம். அப்படியே மூவ் பண்ணின்னு போயின்னு இருக்கலாம் அப்படின்னு. ஆர்டரே கிடைக்கல. என்னடா இவன் ஆர்டர் வரலன்னு சொல்லிட்டு இவ்வளோ ஆர்டர் வருது நீங்கள் யோசிக்கலாம். பட் நான் வந்து ஆஃபீஸ்க்கு போகணும் ஒர்க்குக்கு. அதனால சார் நான் வீட்டுக்கு போகிற வழியில் எதனா ஆர்டர் வருதான்னு பார்க்குறேன். பட் ஆனால் ஆர்டர் வரல. பட் லேட்டாக வந்தது. சரி, அதுக்கப்புறம் ஆர்டர் எடுத்துன்னு அப்படியே போனேன். அப்படியே போகலான்னு ஒரு மூவ் பண்ணிட்டு போயின்னு இருக்கேன். கரெக்டாக பொழுது விடியுது ஃப்ரெண்ட்ஸ். சன்ரைஸ் கிளம்புது, சன்ரைஸ் ஆகுது ஃப்ரெண்ட்ஸ். கரெக்டாக இப்போ தான் பொழுது விடுது. இப்போ தான் வெளிச்சம் வருது. டிராஃபிக்காக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். ஆம்புலன்ஸ் வேறு போக முடியல. அவங்களும் பொறுமையாக எல்லோரும் நின்றுட்டு சைடில் ஸ்டாப் பண்ணிடுறாங்க காரெல்லாம் ரைட்டில் ஸ்டாப் பண்ணிட்டு அவங்க வழி விடுறாங்க. ஓகே, இப்போ கிளியர் ஆகிட்டு போயிடுச்சு. அப்படியே போட்டோம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பொழுதே விடுந்துச்சு. அதான் ட்ரைவ் பண்ணிக்கிறேன், பேசிக்கிட்டு ஜாலியாக நல்லா இருக்கு.
ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நமக்கு வந்து செகண்ட் ஆர்டர் வந்திருக்கு. நான் அப்படியே பிக்கப் பண்ணிட்டேன். என்னால் வீட்டு எடுக்க முடியல. பட் ஆனால் செகண்ட் ஆர்டர் நம்ம பிக்கப் பண்ணின்னு போயின்னு இருக்கோம். அப்படியே போகலாம். ட்ராப் லொக்கேஷன் நோக்கி ட்ரைவ் பண்ணினே போகலாம். பேசினே போக வேண்டியது தான். அப்படியே எல்லோரும் சேஃபாக ஹெல்மெட் போட்டுங்க நண்பர்களே. நான் முக்கியமானது ஒரு நமக்கு சேஃபாக பாதுகாக்கும். ஓகே, நம்ம கிட்ட வந்துட்டோம். ட்ராப் பண்ணுற லொக்கேஷன் கிட்ட பக்கத்தில் அந்த க்ரீன் கலரு சிவர் இருக்குல்ல, அங்கே தான். ஓகே, நம்ம வந்து க்ளோஸ் பண்ணிக்கலாம். எவ்வளோ அமௌண்ட்டு பார்க்கலாமா? 33 ப்ரோ. ஃப்ரெண்ட்ஸ் பே பண்ணாச்சு. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், தேர்ட் ஆர்டர் வந்திருக்கு. நான் பிக்கப் பண்ண போயின்னு இருக்கேன். வாங்க போகலாம். பிக்கப் பண்ண போகலாம் வாங்க. பிக்கப் நம்ம கிட்ட வந்துட்டோம். கஸ்டமர் வந்துட்டாரு. இப்போ நம்ம 3வது ஆர்டரை எடுத்துக்கின்னு சொல்கிறேன். நான் ஏதோ பொருள் எடுத்துன்னு போகிற மாதிரி சொல்கிறேன். சாரி. இப்போ வந்து நம்ம வந்து தேர்ட் ஆர்டரை வந்து பிக்கப் பண்ணியாச்சு. இப்போ நம்ம ட்ராப் பண்ணுற லொக்கேஷன் நோக்கி போயின்னு இருக்கோம். ஜஸ்ட்டு ஒரு கிட்ட வந்துட்டோம். அந்த க்ரீன் கலர் வீடு இருக்குல்ல, அங்கே தான். க்ரீன் கலர் கார் தாண்டி அந்த க்ரீன் கலர் வீடு இருக்குல்ல, அங்கே தான் கரெக்டாக. நம்ம ட்ராப் பண்ணிவிடுவோம். கிட்ட வந்து அவ்வளோதான், வீட்டுக்கிட்ட வந்தாச்சு. பண்ணியாச்சு. ஓகே, எவ்வளோ அமௌண்ட்டு எடுத்து பார்ப்போம். 58 ப்ரோ. ஜிபே பண்ணுறேன். தேங்க்யூ ப்ரோ. ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீட்டுக்கிட்ட வந்துட்டோம். வீட்டுக்கு போகலான்னு. ஏன்னா வந்து கொஞ்சம் ஆஃபீஸ் போகணும், ஒர்க் இருக்குது. அதனால் சரி வீட்டுக்கு போகலான்னு கரெக்டாக வந்துட்டேன். வீட்டுக்கு போயிட்டு நான் வீட்டுக்கு போயிட்டு வீடியோ பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். எவ்வளோ எடுத்திருக்கேன், எவ்வளோ ஏர்ன் பண்ணிக்கிறேன், எத்தனை ஹவரில் போயிட்டு வீட்டுக்கு போயிட்டு லாகாக போடுறேன். வீடியோ எடுத்துகிட்டு போகிறேன். அதான் நண்பர்களே, நம்ம வீட்டுக்கு வந்துட்டோம். கரெக்டாக இப்போ நம்ம ஸ்டாப் பண்ணிக்கலாம், ஆஃப் பண்ணிக்கலாம் ரேப்பிடோவை. ஏன்னா நம்ம வந்துச்சு கரெக்டாக வந்து நம்ம வந்து இப்போ வந்து 4 ஹவர்ஸ் ஓட்டியிருக்கோம். கரெக்டாக 3:30 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணி மார்னிங் அதிகாலை 3:30 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணி இப்போ வந்து கரெக்டாக டைமிங் பார்த்தீங்கன்னா 7:56 ஆகுது. கரெக்டாக 4 ஹவர் கரெக்டாக நம்ம ஏர்ன் பண்ணியிருக்கோம். 4 ஹவரில் நமக்கு வந்து எவ்வளோ மணி மொத்தம் வந்து 600 கிடச்சிருக்கு. 600 கிடச்சிருக்கு. டோட்டல் நம்ம வந்து இன்றைக்கி எவ்வளோ ஏர்ன் பண்ண பார்த்தா 600 ரூபா. அது வந்து நமக்கு வந்து இப்போ பெட்ரோல் செலவு எவ்வளோ போட்டோம்னா 150 ரூபாய்க்கு போட்டோம். ஸ்டார்டிங் வந்து ஒரு 100 ரூபாய்க்கு போட்டிருப்போம் பெட்ரோலு. அதுக்கப்புறம் நான் அகைன் ஒரு 50 ருபீஸ் போட்டேன். டோட்டலாக வந்து 150 பெட்ரோல். டோட்டல் நம்ம ஏர்னிங்ஸ் பார்த்தா 660 ரூபா. 660 ப்ளஸ் 150 மொத்தம் வந்து 510 ரூபா கிடச்சிருக்கு. டோட்டலாக நமக்கு வந்து 4 ஹவர்ஸில். அண்ட் இதோட விளாக்லாம் வந்து நெக்ஸ்ட்டு ஒரு 2-3-4 டேஸ்க்குள்ளே ஒரு விளாக் கன்ஃபார்ம் எடுப்பேன். அது வந்து கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். இன்ட்ரெஸ்டிங்னா இந்த மாதிரி கொஞ்சம் பார்க்க நல்லாயிருக்கும். இந்த மாதிரிலாம் கொஞ்சம் இருக்கா அந்த மாதிரி. இப்போ வாங்க பார்க்கலாம். நம்ம வந்து ஆஃப் பண்ணிப்போம் ரேப்பிடோவை. ஆஃப் பண்ணியாச்சு. டைம் பார்த்தா 58. நம்ம டோட்டலாக வந்து 660 ரூபா. டுடே ஏர்னிங்ஸில் 660. அப்புறம் வந்து நம்ம பெட்ரோல் போட்டது வந்து 150 ரூபா மைனஸ் பண்ணால் 510 ரூபா கிடச்சிருக்கு டோட்டலாக. நம்ம அதிகாலை மார்னிங் ஓட்டுறது, ரேப்பிடோ ஓட்டுறது கொஞ்சம் நல்லா தான் இருக்குது. கொஞ்சம் டிராஃபிக் இல்லாமல் அப்புறம் நிறையா டிஸ்டர்பன்ஸு கரெக்டாக ஒரு ஃப்ரீயாக ஒரு நைட்டில் ட்ரைவ் பண்ணுறதுக்கு கொஞ்சம் அருமையாக இருக்குது. பீஸ்ஃபுல்லாக ரிலாக்ஸாக. நெக்ஸ்ட் விளாக்லாம் நம்ம வந்து நெக்ஸ்ட் விளாக் நான் யோசிச்சு வச்சுருக்கேன். அது வந்து கண்டிப்பாக போடுவேன். இந்த விளாக் வரும். நெக்ஸ்ட் விளாக் நான் ஒரு டிஃப்ரெண்ட்டாக யோசிச்சுருக்கேன். கண்டிப்பாக எடுத்து போடுவேன். அது கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக மாதிரி உங்களுக்கு வந்து பார்க்கறதுக்கு நல்லாயிருக்கும். இந்த மாதிரிலாம் இருக்கான்னு அது மாதிரி கண்டிப்பாக நான் எடுத்து போடுவேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்களுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பண்ணிட்டு ஆல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க.
எல்லாருக்கும் நல்லதே நடக்கும். எல்லோரும் நல்லா இருப்போம். பை.